அரசமங்கலம் கம்மாயில எத்தனை மரம் இருக்கு? ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் வேணும். மரம் இருக்கா? பூமி வெப்பமாயிடுச்சுங்களா? பூமியின் கொடையான மரம் எங்க? என் தாயின் மாறி பால் குடிக்கலாம், அந்த மாலை அறுத்து ரத்தம் குடிக்கிறான். மீத்தேனுங்கிறான், ஹைட்ரோ கார்பனுங்கிறான், ஆழ்குழாய் கிணறு எடுத்து தண்ணியை போட்டு உறிஞ்சி விற்கிறான். லிட்டர் 20 ரூபா 10 ரூபாய்னு விற்கிறான். பூமிக்குள்ள தண்ணியை பூரா உறிஞ்சிட்ட, மேல இருக்கிற மரத்தை பூரா வெட்டிட்ட, அப்புறம் எப்படி பூமி வெப்பமாகாம இருக்கும்? அப்புறம் எப்படி உனக்கு பருவத்துக்கு மழை பெய்யும்? எப்படி வரும்? இன்னைக்கே நீங்க குடத்தை தூக்கிட்டு ஓடுறீங்கன்னா இன்னும் 10 ஆண்டு கழித்து நமது பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஏன் நீங்க சிந்திக்கல? ஜெயலலிதா 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 எங்க அந்த அம்மா? எங்க 5 லட்சம் கோடி இந்த நாட்டுக்கு கடன். ஒரு கடனாக போய் நாடாக மாத்திட்டு போய் படுத்துட்டு அந்த அம்மா. இன்னொருத்தருக்கு பேசினாலும் முடியாது, அவரால் பேசவும் முடியாது, போய் உட்கார்ந்து. எப்படி 44,000 கோடி இழப்பு பேருந்துல, அரசு போக்குவரத்துல. அது 400 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? அது 4,000 கோடியா இருக்கும்போது ஏன் சரி செய்யல? அது 14,000 கோடியா இருக்கு ஏன் சரி செய்யல? 44,000 கோடி வர வரைக்கும் எங்க நக்கிட்டு இருந்தீங்க? என்னடா அது? என்ன ஆட்சி? எவ்வளவு மடையர்கள் கூட்டம். ஒரு மின்துறைக்கு மட்டும் 1 லட்சம் கோடி கடன். மின்துறைக்கு யாரு மின்சாரம் கட்டாம இருக்கு? மின் கட்டணம் கட்டாம இருக்குமா? அது எப்படி இவ்வளவு கடன் வருது? எப்படி 5 லட்சம் கோடி கடன்? என்ன கேக்குற, இதுல எப்படி சீமான் நீ முதலமைச்சரான சமாளிப்ப? வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். இந்த அரசு திவாலாயிருச்சு. இதுவரை இந்த கடனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ கடன் எவன்கிட்ட கொடுத்து அவன்கிட்ட வாங்கிக்க, வேணா எங்க புதைச்சிருக்குன்னு சமாதி முகவரி வேணா தாரேன், போய் வசூலிச்சுக்க. அவன் ஆட்சியில் இருந்த அமைச்சர் மந்திரி மாதிரி அவன் குடும்பம் எங்க இருக்கு தாரேன், பாரு. உண்மையிலே நடக்க, நீ சிரிக்காத, உண்மையிலே நடத்திடுவேன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க, அவன் வாரிசு பிள்ளைகள் அட்ரஸ் எல்லாம் இருக்கு, நீ போய் வசூலிச்சுக்க. வேணா நான் கூட போலீஸ் கிழிச்சுல பந்தோஸ்து தாரேன், போய் வசூலிச்சுக்க. என்னைய விட்டு நான் அழிச்சு கிழிச்சு ஆட வந்து இந்த மாதிரி இருக்கேன். வா போ, பொரட்டா சூரி தின்ன மாதிரி அழிச்சு கிழிச்சு மறுபடியும் சாப்பிட்றேன். வா இப்ப வை, எங்கால போட்டு மறுபடியும் கொடை போடுறான், ஒண்ணுல இருந்து போடுறான் போடு. இப்ப கடன் கொடு. எதுக்கு? நான் ஏரி வெட்ட போறேன், அணை கட்ட போறேன், நான் குளம் வெட்ட போறேன், ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்யறதுக்கு பண்ணை நிலங்கள் உருவாக்கி என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க போறேன். எனக்கு கடன் தான். இந்த கடனுக்கு நான் நல்ல அப்பனுக்கு பிறந்தேன், ஆத்தாளுக்கு பிறந்தேன், நான் பொறுப்பு. நீ கொண்டா, நீ கொண்டாடா. அது அதெல்லாம் நாம் போய் கடன் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் வாங்கி திண்டு கொளுத்துக்கிட்டு 850 ஏக்கர்ல தோட்டம், 100 ஏக்கர்ல எஸ்டேட்டு, மாளிகை எல்லாம் கட்டி வாழ்ந்தோண்ட போய் நான் வாங்க முடியாது. எல்லாத்தையும் மாத்தி விட்டுறோம், எல்லாத்தையும் தலைகளை மாத்திரும். ஒரு புத்தகம் மாதிரி உங்க பிள்ளை போட்டிருக்கேன், வந்தா எப்படி ஆட்சி செய்வேன்னு. நான் தேவையில்லை. இந்த மேடையில வந்து நிக்கிறதுல சின்ன பிள்ளைய அது ஆட்சி செஞ்சிடும். நாங்க இல்ல, எல்லாரும் இப்படி செத்து போனா கூட எங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற தத்துவத்தை வைத்து இந்த நாட்டை ஆண்டு தலை சிறந்த நாடா மாத்தோம். கற்பிச்சு கொடுத்துருவேன்.